வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ அவங்களுக்கு எப்படி ஒரு டெஸ்ட் வைக்கிறது, அவங்களுக்கு ஒரு MCQ கொடுத்து எப்படி கரெக்ஷன் பண்ணுறது, இப்போ கரெக்ஷனும் ஆட்டோமேட்டடாக கம்ப்யூட்டரே கரெக்ட் பண்ணி எனக்கு வந்து ரிசல்ட் மட்டும்தான் வேணும், அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக அனலைஸ் பண்ணணும், ஒரு சம்மரி எடுக்கணும், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எந்தெந்த கொஸ்டின் தவறாக ஆன்சர் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை எந்த கேள்விக்கு அதிக பேர் தவறான பதில் சொல்லியிருக்கான் அப்படிங்கிற அனாலிசிஸ் எல்லாம் நம்ம பண்ணுவோம், மேனுவலாக பண்ணுவோம். அது எல்லாமே ஆட்டோமேட்டடாக பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் கூகுள் ஃபார்ம்ஸ். இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் மூலிமா நம்ம வந்து சர்வே பண்ண முடியும். இப்போ அதில் அடுத்த கட்டமாக என்ன கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவிஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இது நம்ம எப்படி பாடத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம MCQ கொடுத்துட்டு அந்த ஸ்டூடெண்ட் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும். ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் கிளிக் பண்ணி அவங்க அந்த ஆன்சர் அடித்து முடிச்சோன்னே அவங்களுக்கு உடனே ரிசல்ட் கிடச்சிரும். நம்மளுக்கும் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எக்ஸலில் வந்துடும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உங்கள் மொபைலில் கூகுள் இல்லாட்டி க்ரோம் போய்க்கிங்க. க்ரோம் போயிட்டு அங்கே சர்ச் பாரில் போயிட்டு கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கூகுள் ஃபார்ம்ஸ்ன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா 2 ரிசல்ட் வரும். ஃபஸ்ட்டுக்கு ரிசல்ட் வேண்டாம், அது ஆடோடு வரும். அடுத்தது பாருங்கள், கூகுள் ஃபார்ம்ஸ் ஃப்ரீ ஆன்லைன் சர்வேன்னு இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சைட்டுக்குள்ளே போயிடும். இப்போ அந்த சைட் கிளிக் பண்ணி பார்ப்போம். கிளிக் பண்ண ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே என்னன்னா அந்த சைட்டுக்குள்ளே ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு 2 ஆப்ஷன் கேட்கும். ஒன்று வந்து பர்சனல், செகண்ட் ஒன்று வந்து ஜி ஷூட் பிஸ்னஸ். நம்ம பர்சனலே போதும், கோ டு கூகுள் ஃபார்ம்ஸ்னு கொடுத்துருங்க. கொடுத்து முடித்தோடனே உங்களுக்கு அந்த சைட் போயிடும். வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து குவிஸ் அடிக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட் மேலே அன்டைட்டில் இருக்கு பாருங்கள், அதை வந்து நான் மாற்றிடுறேன். சயின்ஸ் அப்படின்னு போட்டுறேன். சயின்ஸ் குவிஸ் அப்படின்னு போட்டுறேன். போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இங்கேயே வந்துடும். இங்கே டிஸ்கிரிப்ஷன் அப்படி இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, யூனிட் 1 அப்படின்னு கொடுத்துட்றேன். யூனிட் 1 ஃபிசிக்ஸ் செக்ஷன் கொடுத்துட்றேன். கொடுத்து முடித்தோன்னு ரொம்ப முக்கியமாக நான் பண்ண வேண்டிய வேலை, இங்கே 3 டாட் இருக்குது பாருங்கள். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ரெசன்டேஷன் இருக்கும். ப்ரெசன்டேஷன் நகர்த்திங்கன்னா குவிஸஸ்ன்னு இருக்கும். இந்த குவிஸஸை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி முடிச்சோடனே ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், மேக் திஸ் எ குவிஸ் அப்படின்னு இருக்கும். அதை டிக்கெட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா எனேபிள் ஆயிடும். இப்போ உங்களுக்கு வந்து குவிஸாக மாறிடும். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்டேஷனில் போயிட்டு சஃபில் கொஷின் ஆர்டர் இதை கிளிக் பண்ணலாம், வேணா விட்டுடலாம். பட் இதை கொடுத்தா என்னங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் கிளிக் பண்ணி போகும்போது கொஷின் நம்பர் வந்து மாறிட்டே இருக்கும், அதே சஃபில் ஆகிட்டே இருக்கும். இது கொடுத்து முடிச்சோன்னா சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அன்டைட்டில் கொஷினுக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட்டோட நேமு. எனக்கு இது எந்த ஆப்ஷனில் வேணும் அப்படின்னா, ஷார்ட் ஆன்சர், ஏன்னா அந்த பொண்ணோட பேர் வந்து டைப் தான் அடிக்க முடியும். ஷார்ட் ஆன்சர் கொடுத்துட்றேன். ரெக்வயர்டுன்னு இருக்கும் பாருங்கள், இதை கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இதே போல் அடுத்து பக்கத்தில் 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் ஐட்டம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அது வந்துடும். அடுத்து அதுக்கு வந்துடும். இங்கே வந்து என்ன போடுறேன், செக்ஷன் போடுறேன். இப்போ நான் 10th தான் கொடுக்க போகிறேன், அதனால் நான் கிளாஸ் அடிக்க போகிறதில்ல. இல்லை நீங்கள் வந்து வேறு கிளாஸுக்கு நிறைய கிளாஸஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்போ என்ன பண்ணலாம், ஜென்ரல் குவிஸ் அப்படின்னா என்ன கிளாஸ்ன்னு போட்டுக்கலாம். நான் 10th தான் கொடுப்பேன். அப்போ செக்ஷன் மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும். கொடுத்துட்டு இங்கே மல்டிபிள் சாய்ஸ் அப்படிங்க பாருங்கள், கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஸ்கூலில் என்னென்ன செக்ஷன் இருக்கோ அந்த செக்ஷனெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். A4. அப்போது நான் என்ன கொடுத்துட்றேன், ஆட் ஆப்ஷன் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிடறேன். கொடுத்து முடிச்சுட்டு இங்கே ரெக்வயர்டு ஆல்ரெடி நான் டூப்ளிகேட் தான் எடுத்துருக்கேன், ரெக்வயர்டுன்னு வந்துடும். ஓகே, இதோட முடிஞ்சிருச்சு. இப்போது இது ஃபஸ்ட் செஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் செஷன். இது வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் மாதிரி வச்சுக்கலாம். அது கீழே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், 2 பிரிஞ்ச மாதிரி. அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செஷன் 2 ஓப்பன் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் அந்த செக்ஷன் 2ல் அதே மாதிரி ஹெட்டிங்கை கிளிக் பண்ணி நம்ம ஒரு டைட்டில் கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் லெசன் நேம் கொடுக்கலாம், லெசன் நேமும் கொடுத்துடலாம். டிஸ்கிரிப்ஷன் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அந்த மாதிரி கொடுத்துட்றேன். இது எல்லாமே நம்ம கஸ்டமபிள் தான், நம்ம எது வேணால் பண்ணிக்கலாம். கொடுத்து முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஒரு சிம்பிளுக்கு பாருங்கள். அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கொஷின்ஸ் அடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ அந்த செகண்ட் செஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ் வந்துடும். அப்போ என்ன பண்ணலாம், கொஷின் வச்சுக்கலாம். நீங்கள் எப்போவுமே இந்த மைக்கை கிளிக் பண்ணி வாய்ஸ் டைப் தான் அடிப்பேன். அப்போ உங்களுக்கு டைப் அடிக்க வேண்டிய டைம்லாம் ரொம்ப மிச்சமாகிடும். நான் ஃபிசிக்ஸ் தான் அடிக்க போகிறேன். அப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் நான் மைக்கை கிளிக் பண்ணிட்டு பேசினேன் அப்படின்னா அது அப்படியே என்ன ஆகிடும் அப்படின்னா வாய்ஸ் டு டெக்ஸ்ட் வந்துடும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஆப்ஷன் 1 2 3 இருக்கணும். ஒவ்வொரு ஆப்ஷனாக ஆட் ஆப்ஷன் கொடுக்க 4 ஆப்ஷனுமே என்ன பண்ணிக்கலாம், நம்ம அந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இருக்கிற MCQவில் இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் ஒவ்வொன்றா கொண்டு வந்துட முடியும்.
4 ஆப்ஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டிய வேலை அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்ஷன் பண்ணணும். பார்த்தீங்களா கீழே டிக் மார்க் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்க, அதுதான் ஆன்சர் கீ. அந்த ஆன்சர் கீ கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு கேட்கும். நம்ம 1 மார்க் அப்படின்னு கொடுத்தலாம், எத்தனை பாயிண்ட் 1 பாயிண்ட்னு கொடுத்துட்டு அப்புறம் எது கரெக்ட் ஆன்சரோ அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணணும் இந்த க்ரீன் கலர் டிக் வரணும். வந்ததுக்கப்புறம் டன் அப்படின்னு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா அது கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ரெடி. செகண்ட் கொஸ்டின் ரெடி பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஏன்னா இந்த செட்டப் நம்ம மறுபடியும் பண்ண வேண்டியதில்லை, ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டூப்ளிகேட் அப்படின்னு கொடுத்துருங்க. ரெக்கவர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை கண்டிப்பாக அட்டன் பண்ணி தான் ஆகணும். கிளிக் பண்ணி டூப்ளிகேட்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அதே கொஸ்டின் காப்பி ஆயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த கொஸ்டினை கிளிக் பண்ணி அந்த கொஸ்டினை மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன, நான் கொஸ்டினை கிளிக் பண்ணுறோம், அதே மாதிரி நான் வாய்ஸ் டைப் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகணும் அப்படின்னா அந்த செகண்ட் கொஸ்டின் வந்து மாறிட்டே வந்துடும். அதே போல் ஆப்ஷன்ஸையும் ஒவ்வொன்றையும் என்ன பண்ணிடலாம் மாற்றிடலாம். ஏன்னா இந்த செட்டப் நம்ம மறுபடியும் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை, ஒரு தாட்டி இந்த செட்டப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிட்டே வரலாம். பட் இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா அந்த ஆன்சர் கீ வந்து மாற்றணும், அதை மறந்துடக்கூடாது, இல்லாட்டி தப்பாக போயிடும். ஏன்னா போனது நான் தேர்டுக்கு ஆன்சர் கீ கொடுத்துருக்கேன், இன்னும் டிக்லியே தான் இருக்குது பாருங்க. இப்போ என்ன பண்ணுறேன், ஆன்சர் கீ வந்து மாற்றுறேன். அதனால் 4 ஆப்ஷனும் கொடுத்துட்றேன். ஸ்விம்மிங், டென்னிஸ், ஹாக்கி, சைக்கிளிங் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். கொடுத்து முடிச்சுட்டு அதே போல் இந்த டிக் மார்க் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி எது ஆன்சர் கீ அப்படின்னு நம்ம கொடுக்கணும். இது தேர்டில் இருக்குது. இப்போ சைக்கிளிங் அதுக்கு ஆன்சர். அப்போ சைக்கிளிங்கை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே டிக் ஆகும். அப்போ என்ன பண்ணணும், அந்த 3வது இருக்க டிக் மார்க் வந்து எடுத்து விட்டுருணும். இது ரொம்ப முக்கியம், இது பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். கொடுத்து டன் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ 2 கொஸ்டின் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, செஷன் 1 வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன், செஷன் 2 இது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் பாயிண்ட்ஸ்னு இருக்கும், அது வந்து 2ன்னு காட்டும். சேம் திங் உங்களுக்கு எந்த தீமில் வேணும், அந்த கொஸ்டின் பேப்பர் எந்த தீமில் வேணும், என்ன கலர் வேணும், அந்த மாதிரி கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரிவியூவும் பார்க்கலாம், அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம செட் பண்ணி முடிச்சிட்டோம். குவிஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா மேலே ஒரு ஏரோ மார்க் சிம்பிள் மாதிரி இருக்குது பாருங்க, அந்த சிம்பிளை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப் தான் அனுப்புகிறோம், அதனால் இந்த தேர்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது பாருங்க, லிங்க் ஆப்ஷன். அந்த லிங்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கீழே வந்து ஷார்ட் அண்ட் லிங்க் அப்படின்னு இருக்கும், ஷார்ட் அண்ட் யூஆர்எல் அப்படின்னு இருக்கும். அந்த ஷார்ட் அண்ட் யூஆர்எல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் வந்து சின்னதாக மாறிடும். அதை வந்து காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு குரூப் வச்சுருக்கோம், நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஒரு குரூப் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த 10th ஸ்டாண்டர்ட்ஸ் குரூப்பில் வாட்ஸ்அப்பில் கிளிக் பண்ணி அனுப்பிச்சிடலாம். உடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி டெஸ்ட் எழுதிடுவாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டெஸ்ட் எழுதி முடிச்சோடனே அவங்களுக்கும் ரிசல்ட் வந்துடும், நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உடனே ரிசல்ட் அனாலிசிஸ் எல்லாமே நமக்கு ஒரே நிமிஷத்தில் வந்துடும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த லிங்க் நான் கொடுத்துட்டேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணால் போதும் இவங்க டெஸ்ட் எழுதிக்குவாங்க. இப்போ நம்ம ப்ரிவியூ பார்க்கலாம், எப்படி இந்த டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா மேலே 3 பட்டன் பார்த்தீங்களா, 3 டாட், அதை 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரிவியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ப்ரிவியூ ஆப்ஷனுக்கு பாருங்கள், அந்த ப்ரிவியூ கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டும் பாருங்கள். மேலே வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, செக்ஷனுக்கு செலக்ட் பண்ணணும், தென் நேம் செலக்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துட்றோம். கொடுத்தோன்னே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் செஷனுக்கு போயிடும். செகண்ட் செஷனில் தான் நம்ம கொஷின்ஸ் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர் கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட் கொஷனுக்கான ஆன்சர் வந்து ஆக்சுவலி சைக்கிளிங் தான் ஆன்சர். நான் என்ன பண்ணுறேன், ஹாக்கின்னு கிளிக் பண்ணுறேன். செகண்ட் கொஷனுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் கிளிக் பண்ணுறேன். சேஞ்ச் ஆஃப் மூமெண்டம் தான் கரெக்டான ஆன்சர். அதை கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸ்டூடெண்ட் சப்மிட் கொடுத்தோடனே அடுத்த ஆப்ஷன் இப்படி ஓப்பன் ஆகும். அதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆன்சர் எவ்வளோன்னு காட்டுறதுக்கு ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ண உடனே டோட்டல் பாயிண்ட்ஸ் 2/1. அப்போ 2 கொஸ்டினுக்கு 1 மார்க் வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தப்பு, அது ஒரு கரெக்ட் ஆன்சர் கீழே காட்டு, சைக்கிளிங் தான் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் வந்து கிரீனில் இருக்குது, ஸோ அது ரைட்டான ஆன்சர் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க. இதோட ரிப்போர்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம கூகுள் ஃபார்ம்ஸ் கொடுக்குறோம், இந்த மாதிரி குவிஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதோட ஆன்சர்ஸ் எல்லாம் எங்கே போய் சேவ் ஆகும், அது எப்படி எக்ஸலில் டிராஃப்ட் பண்ணுறது, அது எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.